ஆடு இருக்கிற மாதிரி மனுஷங்களை அறுத்து தொங்க விட்டுருக்க சைக்கோ. அன்எக்ஸ்பெக்ட்லி இந்த படம் இவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நினைச்சு பார்க்கல. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நம்ம சொல்ற சஜஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் ஆச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ இன்னைக்கு அப்படி ஒரு சைக்கோ கில்லர் படத்தை பத்தி பேச போறோம். இந்த படத்தோட பேரு உல்ஃப் க்ரீக். 2005ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து உண்மையான இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்த படம். அதாவது இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனுமே உண்மையா நடந்த விஷயத்தை அப்படியே படமா எடுத்து வச்சிருக்காங்க. இன்கேஸ் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க. பார்க்க வேண்டிய படங்கள் தான் நம்ம ரிவ்யூ பண்றோம். பார்க்காதவங்க பாத்துருங்க. உல்ஃப் க்ரீக் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஆஸ்திரேலியால 30,000 பேர் ஒரு வருஷத்துக்கு காணாம போறாங்க. அதுல 90% மக்கள் திரும்பி கிடைச்சிடுறாங்க, பணமாவோ உயிரோடையோ. ஆனா பேலன்ஸ் அந்த 10% மக்கள் என்ன ஆகுறாங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே பார்க்கறதுக்கே செம விறுவிறுப்பா இருக்கும். இந்த படத்தோட கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, தன்னோட காதலியை பார்க்கறதுக்கு ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு வில்லேஜ்ல இருந்து சிட்னிக்கு கிளம்பி போற கதாநாயகன் அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் போற வழியில உல்ஃப் க்ரீக்ங்கிற ஒரு மலையை பார்க்கறதுக்காக அந்த மலை மேல ஏறி போய் சுத்தி பார்த்துட்டு கீழே வரும்போது அவங்க வந்த வண்டி, அதாவது அவங்க வந்த